செய்து இறைவனுக்கு பாயாசம் செய்து வணங்கி நைவேத்தியம் பண்ண வெற்றி உண்டாகும். அடுத்தாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு திருமணஞ்சேரியில் இருக்கக்கூடிய குருவுக்கும் சனிக்கும் சென்று கோச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வழிபட வேண்டும். பால் அபிஷேகம் செய்ய வேண்டும், விளக்கேற்ற வேண்டும். அதே போல் உங்களுக்கு 26 நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு 13 தீபம் ஏற்றி வழிபடணும். அதேபோல் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மூலனூரில் இருக்கக்கூடிய கரூரில் விஞ்சியம்மன் ஒரு கோவில் இருக்குது. கரூரில் மூலனூர் பக்கத்தில் அந்த ஸ்தலத்திற்கு போய் வந்தீர்களானால் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய கோவில்கள் எல்லாம் பரிகார ஸ்தலங்கள், எனர்ஜி கோவில்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தெய்வத்தினுடைய பேராற்றல் உங்களை காத்து ரசித்து கொண்டே இருக்கும். இந்த புத்தாண்டில் காரணமே இல்லாமல் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட்டு நல்ல பாதுகாப்பு இருப்பதற்கு புத்தாண்டு அன்று இந்த கோவிலுக்கு சென்று கோவிலினுடைய நடைமுறை தெரிந்து அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனைகள் செய்து இறைவனை மனம் குளிர கண்டு ரசித்து வந்தால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் பனி போல் விலகிவிடும்.